ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டார். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரிலிருந்து யாரும் உயிர் பிழைத்ததற்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை என ஈரான் நாட்டு ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்து போனதாக ஈரானிய அதிகாரியை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் மரணம் தொடர்பான முக்கிய கேள்வி பதில்களை தற்போது பார்க்கலாம். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன், ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநரான ஜெனரல் மாலிக் ரஹ்மதி, தப்ரிஸ் நகரில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைகளை நடத்தும் இமாம் ஆயதுல்லா முகமது அலி அல்-இ ஹாஷெம், அதிபரின் பாதுகாப்பு பிரிவு கமாண்டர் சர்தார் சையத் மெஹ்தி மௌசாவி, அதிபரின் மெய்காப்பாளர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ஊழியர்கள் இருந்துள்ளனர். அணைகளை திறந்து வைப்பதற்காக ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்திற்கு அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்றிருந்தார். இந்த விழா முடித்துவிட்டு அவர் தப்ரிஸ் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். தப்ரிஸ் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் தலைநகரமாகும். தப்ரிஸ் செல்லும் வழியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டர் மோதிய பகுதி தப்ரிஸ் நகரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வர்சகான் நகருக்கு அருகில் உள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தில் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மலைப்பகுதிகளிலும் அடர்ந்த வனப்பகுதியிலும் 5 மீட்டர் வரை மட்டுமே வெறுங்கண்களால் பார்க்க முடிந்ததாக மீட்பு குழுவினருடன் இருந்த செய்தியாளர் ஒருவர் கூறினார். கடும் பனிமூட்டம் இருந்ததால் ஹெலிகாப்டர் எங்கே விழுந்தது என்பதை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டருடன் சென்ற வாகன அணியின் மற்ற 2 ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக தரையிறங்கிய நிலையில் ரைசியின் ஹெலிகாப்டர் மட்டும் விபத்துக்குள்ளானது எப்படி என சில ஈரானியர்கள் சமூக ஊடகங்களில் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடன் உரையாடியதன் அடிப்படையில் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்தில் சதிச்செயல் இருப்பதாக எந்த ஆதாரமும் இல்லை என அமெரிக்க செனட்டர் சக் ஷூமர் கூறினார். நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பனிமூட்டம் நிலவியது. இது ஒரு விபத்து போல தெரிகிறது, எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படுகிறது என அவர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் புறப்படுவதற்கு முன் அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியேவுடன் ரைசி காணப்பட்டார். இரு நாடுகளின் எல்லையில் உள்ள அணையை திறந்து வைத்த பிறகு இரு நாட்டு அதிபர்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இந்த விபத்தால் ஈரானின் நிர்வாகம் பாதிக்கப்படாது என ஈரானின் உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி காமனேயி கூறினார். மக்கள் கவலைப்பட வேண்டாம், அரசு பணிகள் பாதிக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார். விபத்துக்கு பிறகு காமனேயி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் அவசர கூட்டத்தையும் நடத்தினார். ரைசி உயிரிழந்தாலும் ஈரானின் வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு கொள்கையில் சிறிதளவே தாக்கம் இருக்கும் என பிபிசியின் தலைமை சர்வதேச செய்தியாளர் லூயிஸ் டூசெட் தெரிவிக்கிறார். ஈரானில் உச்ச தலைவரிடமே அதிக அதிகாரம் உள்ளது. கொள்கைகளை உச்ச தலைவரே தீர்மானிக்கிறார். இருப்பினும் காமனேயின் வாரிசாகவும் ரைசி பார்க்கப்பட்டார். ஈரானியர்கள் ரைசியை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால்தான் 2022 எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தபோது ரைசிக்கு எதிரான கோஷங்கள் அரிதாகவே கேட்கப்பட்டன. அப்போது போராட்டக்காரர்களின் இலக்காக காமனேயி இருந்தார் என பிபிசி பாரசீக சேவையின் ஜிஆர் கோல் கூறினார். ரைசி மரணமடைந்தாலும் உச்ச தலைவர் தொடர்ந்து பதவியில் இருப்பார் என்று மத்திய கிழக்கு விவகாரங்களின் நிபுணரான ஜேசன் குறிப்பிட்டார். ஈரான் அரசியலமைப்பின் 131வது பிரிவின்படி அதிபர் இறந்தாலோ அல்லது பதவியை விட்டு வெளியேறினாலோ அத்தகைய சூழ்நிலையில் துணை அதிபர் முகமது முக்பர் தேர்தல் நடைபெறும் வரை அதிபராக இருப்பார். புதிய அதிபர் 50 நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.